சர்வசக்திக்கு என் வணக்கம். ஹார ஜோதிடம், திரியான சம ஜோதிடர். இந்த 7 எண்களிடம், தமிழ் எண் ஜோதிடம். எல்லா எழுத்துக்களிலுமே உண்மைகள் இருக்கின்றது. அது யாரும் எடுக்க கிடையாது. ஆனாலும் எல்லா எழுத்துக்களிலுமே ஆராய்ச்சிகள் உள்ளது. அதுபோல் நான் தமிழில் நான் நவக்கிரக அடிப்படையில் ஜாதக பலன், நட்சத்திர அடிப்படையிலும் சாணத்து அடிப்படையிலும் வரும்படி இந்த தமிழ் எழுத்துக்களுக்கு நான் எண்களிடம் கொடுக்கப்பட்டு அவையில் வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படை 12 சாணங்கள். ஒரு ஆட்சி மண்டலம் எடுத்துக்கிட்டால் 12 சாணம். அந்த 12 சாணத்துக்கும் பொருந்தும்படி, யோகங்கள் தரும்படி, கஷ்டத்தை தீர்க்கும்படி நான் ஜாதக பலன் தமிழ் எழுத்துக்களில் அமைத்துள்ளேன். இதைத்தான் நான் இந்த ஃபேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். பார்ப்பவர்கள் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அனைவருமே உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் கமெண்டில் போய்ட்டு கமெண்ட் பண்ணணும், பார்க்க வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்டவர், எந்த நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்டில் உங்களுடைய நினைப்புகள், உங்களுடைய கவனங்கள், உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதனால் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. கமெண்ட் பண்ணால் தான் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் கொடுத்தா நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களோட சிந்தனை எப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் வரும். அப்போ அதுக்கு தான் கமெண்டு லைக்கெலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கமெண்டு லைக்கெல்லாம் கொடுக்கலனாக்கா உங்கள் காசெல்லாம் ரீசார்ஜ்காரங்களோடே போயிடும். நீங்கள் 239 போடலாம், 49 போடலாம், 349 போடலாம், 400க்கு மேற்பட்ட ரீசார்ஜெலாம் இருக்குது. அவங்கெல்லாம் வாங்கி அப்படியே யாருக்குமே சர்ப்ரைஸோ ஒரு லைக்கோ கமெண்டோ எதுவுமே கொடுக்கறதில்ல. கடைசியில் என்னென்னா அந்த ரீசார்ஜ்காரங்களோட அது முடிஞ்சு போகும். மற்றவங்களுக்கு பயன்படும்படி உங்களுடைய ரீசார்ஜ் காசுகள்லாம், உங்களுடைய செல்லுடைய காசெல்லாம் மற்றவங்களுக்கு பயன்படும்படி நீங்கள் செய்ய வேண்டும். கமெண்டு கொடுக்கணும், லைக் கொடுக்கணும், சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா ரீசார்ஜ்காரனோட உங்களுக்கு காசு முடிஞ்சு போகுங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த தமிழ் ஜோதி பிரகாரம் என்னுடைய வீடியோ கால் கண்டால் சர்ப்ரைஸ் கொடுங்க, லைக் கொடுங்க. உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் எப்படிப்பட்டவர்னா சரி, வாழ்க்கையில் நமக்கு உயர்வா தாழ்வா என்பதெல்லாம் நீங்கள் யோசித்து கொள்ளலாம். அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் நடைமுறைக்கு தகுந்த மாதிரி எப்படி உங்களுடைய ஃபேஸ்புக்கில் கமெண்ட் வருது, லைக் வருது, எப்படி உங்களுடைய நெறிமுறைகள் வருது என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். அதனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படைகள். அதனால் நீங்கள் உங்களுடைய காசு வீணாக போகக்கூடாது. ஏன்னா மற்றவங்களுக்கு பயன்படும்படி நீங்களாம் ரீசார்ஜ் காசெல்லாம் மற்றவங்களுக்கு பயன்படும்படி நடந்துக்குங்க. இல்லைன்னா நீங்கள் எதுவுமே லைக்கோ கமெண்டு சவுரி எதுவுமே கொடுக்கலனாக்கா அது ரீசார்ஜோட ரீசார்ஜ்காரங்களுக்கு தான் லாபம். அதனால் என்ன செய்கிறீங்கன்னா தயவுசெய்து எந்த வீடியோ கண்டாலும் சரி, என்னது கண்டாலும் சரி, மற்றவங்களுக்கு கண்டாலும் நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டில் தான் எல்லாமே இருக்குது. சரிங்களா? சரி, வார்த்தை அடிப்படைக்கு ஜாதக பலன் சொல்லப்பட்டு வருகின்றேன். உபை என்ற ஒரு வார்த்தைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்கும் எண்களிடம் 3, 9 இதையெல்லாம் கூட்டாக்கா 12. அதனுடைய விதி என்பது 3. அப்போ உபை என்று சொல்லுக்கு விதியின் 3. அப்போ உபை என்றால் என்னென்னா சமீபம் என்ற ஒரு அர்த்தம். உபை என்றால் சமீப காலமாக, இப்போதாங்க சமீப காலம், ஒரு 3 மாதம் 2 மாதம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் சமீபம். அப்போ உபை என்று சொல் சமீபத்தை குறிக்கக்கூடிய சொல்லாகும். அடுத்தது தேசத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 8, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 18. அதனுடைய விதி என்பது 9. அப்போ தேசம்னா என்ன? தேசம்னா இடந்தையா, வேறு எதுவுமே இல்லை. தேசம்னா இடம்தான், இடத்தை தான் குறிக்கும். எங்கே போனாலும் இடம் தானே, அது ஒரு இடம், அந்த இடம். அதனால் தேசம் என்றால் இடத்தை குறிக்கும் சொல். ஆனால் தேசத்துக்கு விதியின் 9ஆம் இடத்து பல பாகிஸ்தானத்தை வருகிறது பாருங்கள். தேசம் எந்த மண்ணுக்கு போனாலும் நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேசம், இடம். அது 9ஆம் இடத்து பலன். அப்போ 9 கூடியவன் உனக்கு எந்த தேசத்துக்கு சென்றாலும் உனக்கு துணை இருக்கின்றார் என்று அர்த்தமாகிறது. ஆனால் தேசத்துடைய விதியின் 9. அடுத்ததாக மாலுக்கு 2 எழுத்து. 2 எழுத்துக்குரிய எண்களிடம் 8, 1.
இதெல்லாம் கூட்டாக 9. அப்போ மால் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. மால் என்றால் என்ன? மால்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஜோசிக்காரங்களுக்கு மால் என்றால் அது ஒரு கணக்கு போடுவாங்க, மற்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் உப என்று சொல்லலாம் யாருமே பேசுகிறதில்ல. அதுபோல் மால் என்றால் அன்பு என்ற ஒரு வார்த்தை குறிக்கிறது. அந்த காலத்தில் எது நடந்திருக்கு, ஏதோ பேச தெரியாமல் பேசுனாலோ இல்லை இப்படி ஒரு வார்த்தை அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லலாம். மால் என்றால் அன்பை குறிக்கும், அன்பு என்று சொல்லை குறிக்கும். மால் 9ஆம் இடத்து பலனாக வருகின்றது. மால் அன்பு. அடுத்ததாக இம்மைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்கணிதம் 2, 7, 5 இதெல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ இன்மை 5ஆம் இடம். இன்மை என்றால் மறுமை. மறுமை 4 7 எய்தும் அர்த்தமாகிறது. மறுமை இன்மை என்றால் மறுமை, எய்தும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாகும். இன்மை 5ஆம் இடம். பாரு, 5ஆம் இடத்துல தான் இம்மையை பற்றிலாம் எழுதுகிறாங்க. 5ஆம் இடத்துல போய் கற்றுக்கணும் எல்லா மனுஷனுமே. அதனால் 6 அறிவு, 7 அறிவு, 10 அறிவு கூட நமக்கு இருக்கலாம். அந்த காலத்தில் அமைச்சது 6 அறிவுன்ட்டான், இன்னைக்கு 7ஆவது அறிவுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற இடத்துல நம்ம இன்னும் எத்தனையோ அறிவுலாம் இருக்குது, நம்ம நினைக்கக்கூடியதெல்லாம் இருக்குது. அதனால் இம்மைக்கு 5ஆம் இடம். 5ஆவது போய் தான் எல்லாமே 1, 2 எழுத்துக்கள், அவன் மொழி எழுத்துக்கள், எப்படி பேசணும், எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி அந்த தொழில் கற்றுக்கணும், நம்ம தனிப்பட்ட முறையை எப்படி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறலாம் 5ஆம் இடத்தை போய் தான் நம்ம கற்றுக்கிட்டு வரோம். 5ஆம் இடத்தை கற்றுக்கிட்டா தான் 5ஆவது நம்பரை நம்ம மதிக்கணும். மதித்தா தான், நம்பரை மதித்தா தான் அந்த கத்துகிற இடம், வித்தை, புத்தி என்ற சாணங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால் இம்மை என்பது 5ஆம் இடத்தில் எழுதப்பட்டு வருகிறது. அடுத்ததாக பூ என்ற ஒரே எழுத்து தான். பூ இந்த பூ எவ்வளோங்க அப்படிங்கிறோம் இல்லையா, அது கனகாமரம், மல்லிகைப்பூ, அது செண்பகம் அப்படிலாம் சொல்லி கேட்க போதில்லை, பார்த்தானே பூ. அப்போ பூ என்ற ஒரு வார்த்தைக்கு 9 விதியின்னே 9. அப்போ பூ என்ற வார்த்தைக்கு பூர்த்தி என்று பொருள். அப்போ பூ என்பது 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல தான் பூக்கள் மலர்கிறது, பூக்களை உருவாகிறது. ஆனால் அது 9ஆம் இடம். பாக்கி சண்டை வருகிறது. அதனால் பூ என்றால் பூர்த்தி என்ற ஒரு சொல்லை குறிக்கிறது. அடுத்தது ஜாவுக்கு ஒரே எழுத்து தான். அதை உண்டாக்குதல். ஜா என்றால் உண்டாக்குதல் வினைகளை பூர்த்தி அடைந்து சிவஞானத்தை உண்டாக்க செய்யும் செயலுக்கு பூஜா என்று பெயர். சிவஞானம் பார்த்தீங்களா, ஜா என்றால் சிவஞானத்தை உண்டாக்க செய்யும் செயலுக்குத்தான் பூஜா என்று பெயர்ந்தது. அப்போ ஜா 1ஆம் இடம். அப்போ பூஜா அப்படின்னு சொல்கிற அது முதல்ல பூ போட்டோம், அதுக்கு 9ஆம் இடம். அடுத்து ஜா சொன்னேன், இது 1ஆம் இடம். ஆக மொத்தம் 10. பூஜா 10 1 10 9 கழிச்சுட்டா மீதி 1 தான். அப்போ பூஜா ஜா என்று சொல்லுக்கு சிவஞானத்தை அடைதல் என்று பெயர். ஆனால் அடுத்ததாக மரணத்துக்கு எத்தனை எழுத்து அப்படின்னாக்கா, மரணத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 1 3 6 7 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. மரணம் 8ஆம் இடம். அதைத்தான் மரணம் 8ஆம் இடம் இருப்பதனால ஆயுள் சாணத்தை குறிக்கப்பட்டுள்ளது. ஆயுள் காரகன் 8ஆம் இடம். ஆயுள் சாணம், ஆயுள் காரகன் என்பது கிரகம். இப்போ மரணம், ஆயுள் காரகன் என்பது மரணச்சொல், ஆயுள் காரகன் என்பது சனி பகவான். அப்போ அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அவன் லாபஸ்தலத்தில் அப்படி சொல்லுவோம் நம்ம ஜாதகத்தில் வார்த்தைகள். ஆனால் மரணம் 8ஆம் இடத்தை குறிக்கின்றது. அப்போ மரணத்தை தரக்கூடியது மந்திர வித்தைன்னு பேர். மரணம் என்பது மந்திர வித்தை. அதனால் மரணம் என்பது 8ஆம் இடத்தை குறிக்கின்றது. அது ஒரு மந்திர வித்தைன்னு பேர். ரகசியத்தை தரும் மந்திர வித்தை. 8ஆம் இடம் ரகசியத்தெல்லாம் தருமா, அப்படி சொல்லாது. அடுத்தது திரு என்ற சொல்லுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணி 8 5. அதை கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. திரு என்று சொல்லலாம் இலக்குமி, லட்சுமி என்று சொல்லு. திரு என்றால் அழகு, திரு என்றால் உடல், திரு என்றால் இலக்குமி, லட்சுமி தான் அது இலக்குமின்னு சொல்கிறது. அப்போ திரு என்று சொல் இலக்குமி குறிக்கிறது. அடுத்ததாக ஆ ஒரே எழுத்து. அது ஆவுக்கு 8. ஆவுக்கு 8ஆம் நம்பர். அதோடைய விதி என்பது 8. அப்போ காமதேனு என்று அர்த்தமாகிறது. ஆனால் ஆ என்பது காமதேனு என்று சொல்லுக்கு வருகிறது. அடுத்ததாக இனன் என்று சொல்லுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்கிதம்
2 9 6 இதெல்லாம் கூப்பிட்டாக்கா 28. 9 6 15 15 2 17. அப்போ இனன் என்று சொல்லுக்கு வந்து 2 9 6 இதெல்லாம் கூப்பிட்டாக்கா 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ இனன் என்று சொல்லுக்கு வந்து பூமி என்று அர்த்தமாகிறது. இனன் என்ற பூமி, இனன் என்ற சூரியன் பேர், இனன் என்ற சூரியன். அப்போ இனனுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 2 9 6 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ இனன் என்ற சூரியன். அந்த காலத்தில் வந்து மகான்கள்லாம் வெவ்வேறு பேர்கள் இருந்திருக்கு. அது நாளடைவில் வந்து இது இனன் என்ற இது 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 இனன் இல்லடா இது சூரியனும் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்ச பேர் தான் இதான். அதான் இனன். இனன்லேருந்து மாறி வந்தது தான் சூரியன். ஆனால் ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படை 12 சாணத்துக்கும் 20 நட்சத்திரத்துக்கும் 12 லக்கணத்துக்கும் நான் உருவாக்கப்பட்ட எண்களிடம் சரியான ரொம்ப அமைப்பாக சரியான முறையில் வார்த்தை அடிப்படை அமைந்துள்ளது என்பதை இதன் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனாலும் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஆதரவு கொடுங்க. நீங்கள் வந்து உங்கள் காசை வந்து வீணாக்காதீங்க, ரீசார்ஜ்காரங்களோடய போயிடும். ஆனாலும் வந்து யார் முக்கியமான நல்லதாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லதாக இருக்கிறது நல்லா நீங்கள் லைக் கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய தரம் என்ன என்பது தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எப்படிப்பட்டவர், நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, கீழே இருக்கீங்களா மேலே இருக்கீங்களா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.